பேக் டு அவர் சேனல் சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ தேங்க்யூ ஃபார் சூஸிங் மை வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் டே அவுட் வித் அவர் ஃபேமிலி தான். ஸோ காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசி மார்னிங்காகவே இருந்துச்சு, லேசி ஆஃப்டர்நூனாக கூட இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக எழுந்து சாப்பாடு செஞ்சு சமைச்சு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுனால அப்படியே விட்டாச்சு. ஸோ அப்படியே சும்மா சிம்பிளாக வீட்டில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சரி வெளியில் போயிட்டு ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விஆர் மால். எஸ், நம்ம இன்றைக்கி விஆர் மால் தான் வந்திருக்கோம். வாங்க விஆர் மால் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்கரேஷன் அண்ட் லைட்டிங் செட் வந்துட்டு அவுட்டில் விஆர் மால் அவுட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் உள்ளே வந்தால் ஆஸ் யூஷுவல் கீழே வந்து நிறையா பிராண்டட் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே அப்படியே எழுதி வந்தோம் அப்படின்னா டாப் ஷாப். அண்ட் உள்ளே போகும்போதே வந்துட்டு அவ்வளோ அழகழகாக நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக டெடி அந்த மாதிரி இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. இங்கே இந்த ஷாப்பில் பர்டிகுலராக இந்த ஷாப்பில் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்கர் ஸ்டைல் லுக்கிங் வெரி க்யூட், அழகாக இருந்துச்சு. அந்த பர்கர் தலையில் வச்சுட்ருக்க மாதிரி இட்ஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல். எஸ், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் தான். மை லிட்டில் சாம்க்கு வந்துட்டு க்யூட்டாக குட்டி குட்டியாக டீத்தில் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபிங்கர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அவனுக்காக ஒரு குட்டி ப்ரஷ் ஒன்று வாங்கியாச்சு. ரீசன் ஆஃப் நம்ம வந்துட்டு வாரம் நம்ம வந்துட்டு வெளியில் வர்றதுக்கு காரணமே இது தான். ஸோ மகிழன் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வந்துட்டு இதில் 3rd ஃப்ளோரில் விஆர் மாலில் ஃபன் சிட்டி அப்படின்ற ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காம்போ பேக் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்ம கேஷ் கொடுத்து ஒவ்வொரு ப்ளேயும் பண்ண முடியாது. அண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாஸில் நம்ம எத்தனை ப்ளேக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த கார்டை போயிட்டு அந்தந்த கேமுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளே வந்துட்டு நம்ம விளையாண்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு எவ்வளோ ப்ளேஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த போர்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த ஃபைனல் ப்ரைஸ் வந்துட்டு 5085 ப்ளேஸ் மொத்தமாக இங்கே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 11 ப்ளேஸில் 1100 ஸ்டார்ட் ஆகி 5000 வரைக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு எந்த ப்ளேயுமே விளையாடலை. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகிழன் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு விட்டோம் அப்படின்னா பயப்படுறான். இன்னுமே அவனுக்கு அந்த பயம் போகலை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ப்ளே பண்ணணும். இப்போ வந்துட்டு நிற்கிற அந்த கார்ஸ் அண்ட் ட்ரக் இதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறான், சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி அவன் சொல்கிற இடத்துல மட்டும் அவனை நிற்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ண வச்சோம். ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் அப்படியே ஓவராலாக பண்ண விஷயம். பார்த்திங்கன்னா உங்களையே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் விட்டேன். அங்கே அந்த ஒரு சின்ன அந்த குட்டி இடத்துல கூட அவனால் நிற்க முடியல, ரொம்ப பயப்படுறான்.
அந்த லைட்டிங்ஸு, நாய்ஸ் அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனாலவே நாங்கள் விளையாடல எதுவுமே. ஸோ அப்படியே வந்துட்டு சும்மா ஊரெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐ திங்க் கேன்டீனுக்கு போகிற வழியில் இருக்குது இந்த ப்ளே ஏரியா. இதுவுமே நிறைய வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு அடல்ட்டுக்கு கூட இருந்துச்சு. அண்ட் அப்படியே நாங்கள் அப்படியே வாக் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் கேஎஃப்சி. இன்றைக்கி சண்டே வீட்டில் சமைக்காமல் இப்படி வெளியில் வந்துட்டோமே அப்படின்னா கண்டிப்பாக இதுக்காக தான். ஸோ இங்கே வந்துட்டு கேஎஃப்சி பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வந்துட்டு இங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதான். நேராக வந்துட்டு அவங்க கம்ப்யூட்டர் பில்லாம் கிடையாது, ஒன்லி டிஸ்பிளே. ஆன்லைன்லேயே நம்ம வந்துட்டு என்ன வேணுமோ அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணி நம்ம அதிலே பே பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு குட்டி காம்போவாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேக் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். மைக்லனுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோம். அண்ட் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா விங்ஸ் வாங்கி அண்ட் பெப்சி அண்ட் குட்டி குட்டியாக வேறு ஷாப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம். மக்களே, அவ்வளோதான் நம்மளோட சண்டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. அண்ட் வந்துட்டு சண்டே அதுவுமா வீட்டில் சமைக்காமல் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி மந்த்லி ஒரு டேவோ இல்லை வந்துட்டு எப்போது நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட சண்டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். நம்மளோட சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.